ஹாய் பிரபு, ஹாய் ரேவந்த். ஆக்சுவலி நேற்று நீங்கள் எல்லாரும் எஸ்ஆர்எஸ் தான் வினாவுன்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டாக போயிருந்தது. நான் எல்எஸ்ஜி வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் வந்து அவங்க அவ்வளோதான், நாங்கள் டோர்னமெண்ட் விட்டு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் அவங்க ஆனதை பார்க்குறப்போ அவங்க படிச்சுட்டு வந்தது வேறு எக்ஸாமுக்கு, இங்கே நடந்தது வேறு எக்ஸாம் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை எழுதி வைக்கிறோன்னு எழுதுனாங்க. ஆக்சுவலி பிச் எப்படி இருக்குது என்ன இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. பவர் பிளேல நாங்கள் ஒரு 40 ரன் தான் அடிப்போம் அப்படின்ற ஃபார்மேட்டை விடாமல் ஆடிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே, ஜிடி இவங்கெல்லாமும் இதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி 40, 45, 48. இதுக்கு மேலே வந்து எங்களுக்கு பவர் பிளே ஸ்கோர் வேணாம். நாங்கள் யார் என்ன கிரிக்கெட் ஆனாலும் சரி, நாங்கள் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் புக் கிரிக்கெட் தான் ஆடுவோம். விக்கெட் விடாமல் ஆடிட்டு அப்புறமா ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 180 போஸ்ட் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற கிரிக்கெட் தான் இன்னும் விளையாடிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்கள பார்க்குறப்ப எப்படி இருக்கு, கொஞ்சம் அவுடேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உங்களோட இனிஷியல் தாட் சொல்லுங்க ரேவந்த், நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் ப்ரோ, இப்போ எல்எஸ்ஜியோட பேட்டிங் லைனப் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங். ஆரம்பத்துலேருந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் கிடையாது. ஸோ இது மஸ்ட் வின் கேம் வேற. ஸோ இனி இதுலையாச்சும் கரெக்டாக விளையாண்டாகணும். ஆனால் இன்றைக்கும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான். ப்ளஸ் வந்து குவிண்டன் டிகா கொண்டு வந்தது வந்து நல்ல மூவ் தான். அவர் நல்ல எனி டைம் அவர் 8 ஓவர்ஸ் இருந்தாருன்னா மேட்சை மாற்றி கொடுப்பாரு. ஆனால் அவருக்கும் கரெக்டாக அந்த இடத்துல ஃபீல்டரை வச்சு கேட்ச் போயிடுச்சு. ப்ளஸ் கேஎல் ராகுலோட அந்த ஒரு ஸ்லோ ரன் அந்த ஸ்லோ ஸ்ட்ரைக் ரேட் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிடுச்சு. ரெண்டாவது அவருக்கு வந்து பாதி நாள் ஒரு சைடு நான் ஸ்ட்ரைக்கர் நின்றுட்டே இருந்தார். 2-3 விக்கெட் சீக்கிரமாக வேறு விழுந்துச்சு. ஸோ அப்படி அவங்களோட பேட்டிங் ஃபார்ம் ஒரு சுமாரான பேட்டிங் ஃபார்ம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்படி ஒரு சைடு பார்த்தாலும் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் வந்து இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா மேட்சும் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா அவங்க 200 ரன்னுக்கு போகிறாங்க, எல்லா மேட்சும் 250 ரன் அடித்தாலுமே கூட அவங்க 200 ரன்னு கொடுக்குறாங்க, இல்லை ஒரு 25 ரன் 30 ரன் அந்த மாதிரி வித்தியாசம் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பவுலிங் வந்து அவங்க சூப்பர் கண்ட்ரோலாக இருந்தது. கமின்ஸும் நல்லா போட ஆரம்பிச்சிட்டாரு கடைசி 2 மேட்சஸாக. புவனேஸ்வர் குமாரும் பேக் டு ஃபார்ம். ப்ளஸ் வந்து நான் போன தடவை கூட சொல்லியிருந்தோம் ஸ்பின்னரே இல்லை, ஸ்பின்னர் மைண்ட் மார்க்கண்டே உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது விஜயகாந்த்னு ஒரு ஸ்ரீலங்கன் லெக் ஸ்பின்னர் கொண்டு வந்து இன்னைக்கு 4 overs 27 runs. அதுவே இன்னைக்கு ஒரு T20 ஃபார்மேட்டில் விக்கெட் எடுக்கலாம் கூட வந்து ரொம்ப ஒரு எக்கனாமிக்கல் ஓவராக போட்டு எக்கனாமிக்கல் ஸ்பெல் போட்டார். ஒரே ஒரு இது வந்து நடராஜன் கொஞ்சம் அந்த 3rd ஓவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டார். அது ஒன்று தானே தவிர மற்றபடி அவர் போட்ட 3 ஓவருமே கொஞ்சம் நல்லா தான் போட்டார். கொஞ்சம் 10 ரன் 11 ரன் போனாலுமே கூட ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபீல்டர் லாஸ் அடிச்சு அப்படி தான் பவுண்டரி போச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது எப்படின்னா இவங்க பேட்டிங்கும் நல்லா வந்துட்டு இருக்காங்க, பவுலிங் இன்னும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா புவனேஸ்வர் குமார் இனிஷியலாக அடி வாங்கிட்டு இருந்தார். பழைய புவனேஸ்வர் குமார் மாதிரி விக்கெட்டும் எடுக்கிறாரு, எக்கனாமிக்கலாகவும் போகிறாரு, கமின்ஸும் நல்லா விளையாடுறாரு. ப்ளஸ் வந்து அவங்க ஸ்பின்னுக்கு வேற ஸ்பின் காம்பினேஷன் வேற ஒரு செட் ஆன மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த விஜயகாந்தை வந்து அடுத்த மேட்ச் விளையாடுவாங்க. அதுவும் இன்னைக்கு மெயின் எப்படின்னா பவுலிங் நல்லா போட்டாங்க, ப்ளஸ் பவுலர்ஸையும் நல்லா யூஸ் பண்ணார் பேட் கமின்ஸு. ஷபாஸ் அகமத்தை பவர் பிளேயில் கொண்டு வந்தார், நடராஜனை வந்து 10 ஓவருக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தார். ஸோ எல்லாமே இன்னைக்கு அவர் பிளானில் நிறையா சேஞ்சஸ் இருந்துச்சு, கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ரெண்டாவது 10 ஓவரில் 169 நெட் ரன் ரேட் வேறு பயங்கரமாக இருக்குது அவங்களுக்கு. இப்போது ஸ்டில் அவங்க வந்து 2 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா செகண்ட் பிளேஸில் கூட முடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பயங்கரமான கம்பேக்காக இருக்குது ப்ரோ. சிஎஸ்கே கூட ஒரு 3-4 மடங்கு நல்லா கம்பேக் கொடுத்துட்டாங்க ப்ரோ. சார் அதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். ஒன்று மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி அவங்க இவ்வளோ அடிச்சு கூட இன்னும் சிஎஸ்கே நெட் ரன் ரேட்டை விட கீழே தான் இருக்காங்க. சிஎஸ்கே அப்படி என்ன பண்ணீங்க, நம்ம இப்பதான் கலாச்சிட்டு இருந்தோம். பவர் பிளேல எஸ்ஆர்ஹெச் அடிச்சதுதான் நமக்கு ரன் ரேட் மேல இருக்கு. 70 சம்திங் ரன்ஸ்ல ஜெயிச்சோம். அதனாலதான் நம்ம பிளஸ் 0.7ல இருக்கும். இவங்க ஆக்சுவலி மைனஸ்க்கு போயிட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நம்ம கூட தோத்தது. நம்ம வந்து ஒரு பெரிய டிஃபீட்டுக்கு போல. இப்போ இந்த ஒரு இதே 166 அடிச்சு அவங்க 18 overs வரைக்கும் இழுத்துட்டு வந்தோம். அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஆக்சுவலி 2 overs அன்னைக்கு செகண்ட் ஓவர் 24 ரன்னோ 26 ரன்ஸோ போச்சு முகேஷ் சௌத்ரி ஓவர் சிஎஸ்கே மேட்ச்ல இதே கிரவுண்ட்ல. அப்படி இருக்கப்போ அதுக்கப்புறமா புல் பேக் பண்ணி ஒரு 18 overs எடுத்துட்டு வந்ததுதான் டிஃபரன்ஸ். இவங்க சுத்தமா ஒரு என்ன சொல்றது கிரிக்கெட்டே மறந்த மாதிரி இருந்தது எல்எஸ்ஜி நீங்க ஃபீல்ட்ல பாக்குறப்ப. இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் கிருஷ்ணப்பா கௌதம் சாரி நீங்க முடிச்சிட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
கிருஷ்ணப்பா கௌதம் வந்து கடைசி ஒரு 2 சீசனா விளையாடவே இல்லை அவரு. அவரை கூட்டிட்டு வந்து திடீர்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் வந்து யாருக்கு? அபிஷேக் சர்மாவுக்கும் ஹெட்டுக்கும் கொடுக்குறாங்க. போடுறதுக்கு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து நவீன் உல்லாக்கும் இன்னைக்கு ஏதோ ரொம்ப சுமாரா வந்து போட்ட மாதிரி, ரொம்ப பவர் பிளேல ஃபீல்டுக்கு போட்ட மாதிரி தெரியல. ஒரு ஓவர் 23 ரன்னு. இதுல வேற அபிஷேக் சர்மா ஒரு பால் பீட்டன் எடுத்துட்டு அப்படியே முறைச்சிட்டே போறாரு. அவன் இப்பதான்டா பீட்டனே ஆயிருக்கான். டிராவிஸ் ஹெட்டுமே வந்து 64 ரன் அடிச்சுட்டு 65வது ரன் ஒரு சிங்கிளோ என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆக்சுவலி அது ஒரு ரெக்கார்ட் நினைக்கிறேன். 24வது பால்ல தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஆனா அதுக்கு முன்னாடி 23 பாலும் பவுண்டரி. பிரபு நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க இன்னும் பேசவே ஆரம்பிச்சோம். அதான் ப்ரோ, ஆக்சுவலி லைக் நான் வந்துட்டு இன்னைக்கு கேஎல் ராகுல் ஒரு நல்ல நாக் ஆடுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டு 33 பால் 29, அது வந்துட்டு லைக் ஃபர்கிவே பண்ண முடியாத மாதிரி ஒரு நாக். கண்டிப்பா நீங்க தான் கேப்டன், நீங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே காட்டல. ஈவன் குவிண்டன் டிகாக்காவது லைக் இனிஷியலா 2-3 தடவை பேட்டை விட்டாரு. அன்பார்ச்சுனேட், ஒண்ணுமே பண்ண முடியாது. நிதிஷ் ரெட்டி செம கேட்ச். பேட் கமின்ஸ் இனிஷியலா நல்லா போட்டாரு. பட் கடைசியா வந்துட்டு ஆயுஷ் படோனிக்கு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். ஆயுஷ் படோனி அண்ட் நிக்கோலஸ் பூரானும் ஒரு நல்ல டீசென்ட் நாக் ஆடினாரு. கம்பேரிவ் டு லாஸ்ட் 4-5 கேம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டா இருந்தாரு. இந்த கேம் அந்த ஒரு ஃபார்முக்கு இல்லை, ஒரு டச் அட்லீஸ்ட் வந்தாரு. பட் அதையும் ஃபர்தரா கொண்டு போக முடியல. அவங்க சம்திங் லைக் ஒரு 4 விக்கெட் டவுன்ல இருந்தாங்க 10 ஓவர்ஸ்ல. அங்கிருந்து 165 கொண்டு வந்தது ஒரு சூப்பர் நாக்கு. அந்த கடைசி மிடில் ஆர்டர் பேட்டிங் நல்ல பேட்டிங். பட் அன்பார்ச்சுனேட்லி பவுலிங் மறந்துட்டாங்க. இனிஷியலா எப்படி பேட்டிங் மறந்தாங்களோ, போட்ட 9.4 ஓவர்ஸ்க்கும் பவுலிங் அவங்க என்ன பண்றதுனே தெரியல. கரெக்டான பாயிண்ட். கிருஷ்ணப்பா கௌதம் வந்துட்டு லாஸ்ட் 2 சீசன்ஸ் இன் அண்ட் அவுட் கூட இல்லை, சுத்தமா ஒரு மேட்ச் கூட விளையாடலன்னு நினைக்கிறேன். நேரா எடுத்துட்டு வந்து அவர் ஆக்சுவலா சரி ஓகே லைக் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் காட்டுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா ஷார்ட்டா போட்டுன்னு இருக்காரு ஹெட்டுக்கு போய். ஹெட் வந்துட்டு என்ன ஒரு ஃபார்ம், என்ன ஃபார்ம்னே தெரியல. இது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கு. அவருக்கு வந்துட்டு ஷார்ட்டா போட்டுன்னு இருக்காரு. சரி ஓகே, ஷார்ட்டா பண்றதுக்கு லைன் ஆல்டர் பண்ணி போடுறதுக்கு நல்லா மேலே ஏற்றி போடுவாருன்னு பார்த்தா ஸ்லாட்ல போடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் எனக்கு தெரியல, லைக் எனக்கு ஒரு மேட்ச் இது வந்துட்டு மஸ்ட் வின் கேமு. பட் ஆனால் லக்னோ மஸ்ட் வின் கேம் மாதிரி ஏதோ ஆனது. ஏதோ இதான் டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச். சரி ஓகே, நம்ம என்னன்னு செட் பண்ணிப்போம், எப்படி இருக்கு பிச் எல்லாம், எப்படி இருக்கு பிளேயர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, ஃபர்தர் மேட்ச் போக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆனாங்க. அண்ட் இன்னுமே வந்துட்டு லைக் எஸ்ஆர்ஹெச் பவுலிங் லைனப் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ரன் லீக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேட் கமின்ஸ் இன்னைக்கும் ரொம்ப நல்லாலாம் போடல. 4 ஓவர் 47 ரன் போயிருக்காரு அவரும். இன்னைக்கு ஒரு பேட் டே, கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு பேட் டே வர மாதிரி நட்ராஜனுக்கும் ஒரு பேட் டே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் அவங்க 2 பேரும் தான் எக்ஸ்பென்சிவே தவிர, நான் ஆக்சுவலா ஜாதவேத் சுப்ரமணியம் ஆட வைப்பாங்கன்னு நினைச்சேன். அவரும் லெக் ஸ்பின்னர், அவரும் ஒரு டிஎன்பிஎல் நல்லா பண்ணியிருக்காரு. பட் விஜயகாந்த் அந்த மூவ் வந்துட்டு சூப்பர் மூவ். 4 ஓவர் கொடுத்து நல்ல வேலை திரும்ப மார்க்கண்டேக்கே போகல. ஒரு நியூ கமாடிட்டினாலும் லைக் ட்ரை பண்ணாங்க. மார்க்கண்டே இந்த சீசன்லேயே கொஞ்சம் எக்கானமி சரியில்லை. நியூ கமாடிட்டியை ட்ரஸ்ட் பண்ணாங்க, நல்லா போட்டாரு. அண்ட் புவனேஸ்வர் குமார் சொல்லவே வேணாம். அவர் வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவர் போட்ட ஸ்பெல்ல பார்த்தா அவர் மட்டும் என்ன எப்படி போட்டாரு அந்த ஸ்பெல்லு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அவரும் சரி விஜயகாந்தும் சரி 4 ஓவர்ல 12 ரன் கொடுத்து 2 விக்கெட் வேற எடுத்திருக்காரு. ஒரு சூப்பர் பவுலிங். புவனேஸ்வர் குமார் அவர் ரேவன் சொன்ன மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 3 மேட்சஸ் ரொம்ப சூப்பரா போட்டுன்னு இருக்காரு. அவள் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் T20 நடந்துச்சு, செகண்ட் இன்னிங்ஸ் T10 நடந்துச்சு. அவ்வளவுதான், இதான் மேட்ச். இன்னைக்கு முடிச்சு விட்டாங்க. எங்கேயுமே வந்துட்டு லைக் அவங்க ஒரு இன்டென்ட் வந்துட்டு என்ன சொல்றது, 2-3 பால் மட்டும் வந்துட்டு அபிஷேக் சர்மா ஒரு மாதிரி வெல் லெஃப்ட் விட்டாரு. அது வைடுன்னு நினைச்சு வெல் லெஃப்ட் விட்டாரே தவிர, அதுவும் வந்துட்டு லைக் உள்ள வந்திருந்தா ஒரு பாடி லைன்லயோ இல்ல ஒரு கொஞ்சம் அவுட் சைட் ஆப்ஷன் வந்தா அதையும் எடுத்து அடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க மொத்தமாவே 14 டாட் பால் தான் வந்துச்சு. ஆனா 16 ஃபோர்ஸ் அடிச்சிருக்காங்க. 6 வேற, லாஸ்ட் பாலும் 6 அடிச்சனால 14 ஃபோர்ஸ். டாட் பால்ஸும் 6s கணக்கும் ஈக்குவல் ஆயிடுச்சு. 14 டாட் பால்ஸ் 14 6s அடிச்சிருக்காங்க. ஸோ லைக் எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இன்னும் எஸ்ஆர்ஹெச் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு பிளிட்ஸ் கிரீக் நாக். அபிஷேக் சர்மாவும் எடுத்துக்கோங்க, வழக்கமா 6 ஓவருக்கு அப்புறம் அவுட் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பட் இன்னைக்கு 6 ஓவருக்கு அப்புறம் எடுத்துட்டு போனாரு. இன்னொன்னு லைக் ஒரு இன்டென்டே காட்டல பவுலிங்ல வந்துட்டு. லைக் சரி ஓகே ஒரு ப்ரெஷர் போடுவோம் அப்படின்னு ஒரு இன்டென்டே காட்டல. பிளஸ் இந்த மாதிரி மேட்சஸ்லாம் வந்துட்டு நீங்க ஹாஃப் சான்சஸ்லாம் கன்வெர்ட் பண்ணணும். தேர்ட் மேன்ல வந்துட்டு ஷார்ட் தேர்ட் மேன்ல ஒரு கேட்ச் ஒரு இது ஒன்று விட்டாங்க. ஐ திங்க் ஸோ அபிஷேக் சர்மாக்கு தான் நினைக்கிறேன். அது வந்துட்டு லைக் அந்த மாதிரி கேட்சஸ் அபிஷேக் சர்மாக்கு எக்ஸ்ட்ரா கூட அவர் இந்த சீசன் 6வது கேட்ச் விடுறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது 2-3 வீடியோவா சொல்லிட்டு வரேன் கேட்சஸ் வின் மேட்சஸ்ன்னு. அப்படி இருக்கும்போது லாஸ்ட் மேட்சும் அதே தப்பு தான் பண்ணாங்க. நரேனுக்கு வந்துட்டு கையில விழுந்த கேட்சை விட்டாங்க, லாஸ் பண்ணாங்க. இந்த மேட்சும் அப்படிதான்.
இந்த யாஷ் தாக்கூர் வந்து தொடர்ந்து அதே பொசிஷன்லயே ஒரு நிறைய கேட்ச் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, அதே பொசிஷன்லயே நிறைய அப்பயும் ஒரு அந்த இடத்துலயே நிக்க வைக்கிறான். எனக்கு தெரிஞ்ச லைக் ஒரு இன்டென்ட்டே காட்டுன மாதிரி தெரியல. கேஎல் ராகுலா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு லைக் அவர் ஒரு கேப்டனா இருந்து பூஸ்ட் பண்ணி ஓகே ஃபைன் இந்த ஃபீல்ட் சர்ச் பண்ணலாம், இங்க ஆள் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ட்டே காட்டுன மாதிரி தெரியல. லைக் மேபி அதுக்கான டைமே கொடுக்கல போல. ஏன்னா லைக் 9 ஓவர்லயே மேட்ச் முடிச்சிட்டாங்க. அவர் நினைச்சிருப்பாரு சரி ஒரு 12 ஓவர் வரைக்கும் அடிப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுப்பாரு போல. நோ சான்ஸ். எஸ்ஆர்ஹெச் செம ரன் ரேட்டு. ரேவன் சொன்ன மாதிரி மேபி செகண்ட் பிளேஸுக்கு கூட அவங்க கம்பீட் பண்ணலாம் வித் ராஜஸ்தான். ஸோ பார்ப்போம். அண்ட் எனக்கு என்னன்னா குருணால் பாண்டியாவை யூஸே பண்ணல இவங்க. இது லெஃப்ட் ஹேண்டர்னு யோசிக்கிறாங்கன்னா லெக் ஸ்பின்னருக்கு கொடுக்குறாங்க. பெருசா பிஷ்னாயும் நம்பாம தான் இருந்தாங்க. அப்ப பிஷ்னாய்க்கு 2 ஓவர் கொடுக்குறப்போ குருணால் பாண்டியா ஃபாஸ்டா போடுவாரு. அவர் 105 போடுவாரு. கிட்டத்தட்ட 2 ஸ்டெப் அடிச்சு வந்து ஃபாஸ்ட் பவுலர் தான் அவரு. சொல்ல போனா ரன் அப் சின்னதா தவிர்த்து ஸ்லோவர் ஒன்ஸ் போடுறாங்கல்ல பேக் ஆஃப் த ஹேண்ட்ல ஒரு 110 108 அந்த ரேஞ்ச்ல போடுவாரு அவரு. அவருக்கே கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கண்டெயின் பண்ற பவுலரும் கூட. ஆம்பால் போட்டு எல்பிடபிள்யூ எழுத கூட சான்ஸ் இருக்கும் குருணால் பாண்டியாக்கு. நேத்தே நாங்க பேசணும், நாளைக்கு வந்துட்டு ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்டருக்கு போடக்கூடாது, லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டருக்கு போடக்கூடாதுலாம் யோசிக்காம அவங்க ஃப்ளோல ஆட விட்டாங்கன்னா தான் நல்லா இருக்கும். அந்த தப்பை தான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க எல்எஸ்சி. குருணால் பாண்டியா கொடுத்திருந்தா கண்டிப்பா லைக் ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருப்பாரு. ஒரு பிரேக் த்ரூக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ரேட்டில் ஆகுது எஸ்ஆர்ஹெச்ங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அவங்க டாப் இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு யார் ஒன் டவுன் ஆடுறதுக்கு ஒரு நிமிஷம். இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு யார் ஒன் டவுன் ஆட வைக்க போறாங்கன்னு தெரியாது. அந்த ஒன் டவுன்ல இருந்த மயங்க் அகர்வால் இன்னைக்கு கிடையாது. இவங்க இம்பாக்டா யூஸ் பண்ணது அபிஷேக் சர்மா தான். அப்ப ஒன் டவுன்ல நிதிஷ் ரெட்டி இறங்க போறாரா, கிளாஸ் பேடப் பண்ணி உட்காந்துருந்தாரு, அவர் இறங்கலாம்னு நினைச்சாங்களா, இல்ல வந்து இவர் ஒருத்தர் லாஸ்ட் மேட்ச் இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணாங்க, ஒரு கேட்ச் கூட பிடிச்சாரு இன்னைக்கு. அந்த பிளேயரை வந்து ஒன் டவுன் இறக்கலாம்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியும். சன்வீர் சாரி, யாரை இறக்கிருப்பாங்கன்னு தெரியாது. அந்த ஒன் டவுனே கொஸ்டின் மார்க்கா இருந்தது இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஆனதை பாக்குறப்போ அவங்க 2 பாயிண்ட்ஸ் ஆடல. அவங்க நெட் ரன் ரேட் இம்ப்ரூவ் பண்றதுக்காக எல்எஸ்சி வராங்கடா, நெட் ரன் ரேட் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் ஆடின மாதிரி தான் இருக்கு. பெருசா இந்த மேட்ச்ல எனக்கு பேசவே எதுவும் இல்லை. ஏன்னா கொஞ்சமாவது இப்படி மேட்ச் போயிருந்தாதுன்னா அதுல டிஸ்கஸ் பண்றதுக்கோ இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இது வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கோ இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் இவங்க எல்எஸ்சி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப் சுத்தமா சான்ஸே இல்லை அவங்களுக்கு. இதுல இருந்து அவங்க கர்வ் டவுன் ஸ்ட்ரீக்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க டோர்னமெண்ட் கஷ்டம் தான் இங்கிருந்து மீண்டு வர்றது. அண்ட் அவங்க நெட் ரன் ரேட் பாக்குறப்போ இருக்க மிச்ச டீம்ல 7 வின்ஸ்ல நம்ம ஏதாவது குவாலிஃபை பண்றதுக்கு பெட்டரா இருக்கும்னு தோணும். இது பாத்தீங்கன்னா எல்ஐசியோட நெட் ரன் ரேட் 9th பொசிஷன்ல இருக்கு. ஜிடி தான் 10th இருக்காங்க. அதுக்கப்புறம் 9th பொசிஷன்ல வீக்கா இருக்க நெட் ரன் ரேட் வந்து எல்ஐசியோட தான். நீங்க ஏதாவது ஃபைனல் தாட் சொல்லணும்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலா லைக் நேற்று சொன்ன மாதிரி தான் இது ஒரு குவார்டர் ஃபைனல் மாதிரி ப்ரோ. அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. அவங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் பேக் பண்ணி ஒரு நம்ம எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணி கண்டெயின் பண்ணி கடைசியா போனாங்களோ அந்த மாதிரி தோத்துருந்தாவது அட்லீஸ்ட் நெட் ரன் ரேட்டாவது ஏதாவது இதாக இருக்கும். இதுக்கப்புறம் சுத்தமா போயிடுச்சு. அவங்க அதான் சொல்றேன் ப்ரோ, இன்டென்ட்டே காட்டல. இது ஒரு நாக் அவுட் கேமு, நம்ம போயிட்டு ஒரு இது பண்ணுங்கிற இன்டென்ட்டே காட்டல. நேற்று ஆக்சுவலி ரேவன் சொல்லியிருந்தாரு டிகாக் பதிலா டிகாக் ஒரு புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆனா அவங்க கைல் மேயர்ஸ் எடுத்து. ஆமா, அது நான் 4 மேட்ச் சொல்லிட்டு இருக்கேன். கைல் மேயர்ஸ் அங்க நின்னுகிட்டே சும்மா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் கிட்ட எல்லாம் பேசிட்டு தான் இருக்காரு எல்லா மேட்சும். அவர் ஃபிட் இல்ல அது இல்ல ஒன்னும் கிடையாது. இது ஆக்சுவலி என்னன்னா முன்னாடி சொல்ற மாதிரிதான் அந்தந்த கோச்சஸ் வந்து அவங்கவுங்களுக்கு ஃபேவரா ஒரு சிலரை உள்ள எடுத்துக்கிறாங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ். இவர் டர்னருக்கு வந்து 3 மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஆஸ்டன் டர்னருக்கு கிஷோர் வந்து அவன் நல்ல பிளேயர்னு சொல்றான். ஆனா ப்ரூவன் கமோடிட்டி கிடையாது ஐபிஎல்ல. கைல் மேயர்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பவர் பிளேல பேட்டிங்கும் ஆடுவார், பவுலிங்கும் போடுவார். அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு போலாம். நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் மட்டும் நான் பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சிஎஸ்கேக்கும் மற்ற டீமுக்கும் இதான் டிஃபரன்ஸ் சொன்னீங்கல்ல. கேம் வந்து டீப்பா எடுத்துட்டு போயிட்டு அட்லீஸ்ட் நெட் ரன் ரேட் டேமேஜ் பண்ணாம பாத்துப்பாங்கன்னு தோனியை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 6 அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஓடி ரன் ஓடுறாரு, 4 6 அடிக்கிறாரு. இந்த இன்டென்ட் முதலே காட்டிட்டு இருந்தா மேட்சாவது வின் பண்ணிருப்போம்னு. ஆனா என்னன்னா ஒரு லெவலுக்கு மேல ஒரு 15-16 ஓவர்ஸ்க்கு மேல தெரிஞ்சிடும் இந்த மேட்ச் நம்ம பக்கம் வரப்போதா இல்லையான்னு. அதுக்கு மேல நம்ம நெட் ரன் ரேட்டை ரொம்ப டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு க்ளோஸா எடுத்துட்டு போகணும். மேட்ச் டீப்பா எடுத்துட்டு போயிட்டு ஒரு 15 to 20 ரன் ஷாட்ல நம்ம மேட்ச் தோக்கிறதுக்கும் 60-70 ரன்ஸ் வித்தியாசத்துல தோக்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம பவுலிங் பண்ணிட்டு இருக்கோம் செகண்ட் ஹாஃப்லன்னா கூட அவங்கள 14 ஓவர்ஸ்ல அவங்களுக்கு அந்த டார்கெட்டை ரீச் பண்ண வைக்கிறதுக்கும்
ஒரு 17.5 18 ஓவர்ஸ்ல ரீச் பண்ண வைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுதான் வந்து அந்த டோர்னமெண்ட் எண்ட் ஆகிறப்ப நமக்கு ஏதாவது ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நிறைய டீம் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. மேட்ச் விட்டாங்கன்னா ஆல்ரெடி எல்எஸ்ஜியை வந்து நம்ம லாஸ்ட் மேட்ச் கேகேஆர் கூட ஆடுறப்போ அப்படிதான் 98 ரன்ஸ் டிஃபீட். கொஞ்சம் தள்ளி ஆடி அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 45 ரன்ஸ் எடுத்து வந்தா கூட இன்னும் கொஞ்சம் நெட் ரன் ரேட் பெட்டரா இருந்திருக்கும். இதெல்லாம் ஏன் யாரும் யோசிக்கிறதே இல்லைன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதான் ப்ரோ, லைக் நார்மலா ஒரு டீம் சக்சஸ் ஆயிட்டு இருக்கு, இவ்வளவு சக்சஸ் ஆகுதுங்கிற ஒரு டீமுக்கும் மற்ற டீமுக்கும் வித்தியாசம். அது சிஎஸ்கே மட்டும் இல்ல, எம்ஐயும் எடுத்துக்கோங்க. எம்ஐயும் அப்படிதான் பண்ணுவாங்க. லைக் ரொம்ப வந்துட்டு அந்த இறுக்கமா போய் அந்த மாதிரிதான் டிஃபீட் ஆவாங்களே தவிர பெரிய ஒரு 100 ரன்ஸ் டிஃபீட் இல்ல ஒரு 70 ரன்ஸ் டிஃபீட் ஆக மாட்டாங்க. இதான் மற்ற டீமுக்கும் சாம்பியன் சைடுக்கும் வித்தியாசம். பட் அவங்களுக்கு அந்த ஒரு இதுவே தோண மாட்டேங்குது. இன்னைக்குமே நான் தானே சொல்றேன், லைக் ஒரு மஸ்ட் வின் மேட்ச். உங்க மணிமாறன் சித்தார்த்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை அண்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க அவரை காட்டவே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவர் எவ்வளவு ஒரு த்ரெட்டா இருந்திருப்பாரு அந்த பேட்டிங் லைன் அப்ப ரேட்டில் பண்ணு. பட் லைக் இருக்கிற குணால் பாண்டியாக்கே அவங்க ஓவர் தரல. நான் எடுக்காத இன்னைக்கு நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சிருந்தாங்க அவங்க, பதோனி, குருணால் பாண்டியா, இது அவர் பேர் என்ன, ஜாம்பன் வருது, பிஷ்னாய், ரவி பிஷ்னாய், இன்னொருத்தர் வேற யாரோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், கிருஷ்ணபா கௌதம். இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு அவங்க அதுக்கு மேல எங்க போறது ஸ்பின்னருக்கு? அதான் பிரச்சனை. கிருஷ்ணபா கௌதம் ஒரு பேட்டிங் ஆப்ஷனாவும் ஒரு பாரு நினைச்சு எடுத்து வந்திருப்பாங்க. பட் ஆஃப் ஸ்பின்னர் அவர் மட்டும் தான். சோ ஹெட்டுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு நினைச்சு எடுத்து வந்திருப்பாங்க. அதுதான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இல்ல ப்ரோ, லைக் அவங்க இனிஷியலாவே லைக் என்ன சொல்றது, ஒரு பிளானோட இன்னைக்கு வரல ப்ரோ. லைக் அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இந்த எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் லைன் அப் இப்படி இருக்கு, அதை ரேட்டில் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானோடய வந்த மாதிரி தெரியல. ஓகே ஃபைன், ஹெட்டா ஆஸ்பின் போட்டா அடிக்க மாட்டாரு அப்படி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்துட்டாங்க. லைக் அப்படி வராம ஹெட்டுக்கு வந்துட்டு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல போட்டா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவர் ஆட தெரியல, பேட்டை விட்டு அவுட் ஆகிட்டு தான் இருக்காரு. துஷார் தேஷ்பாண்டே எடுத்த விக்கெட்டா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹர்திக் பாண்டே எடுத்த விக்கெட்டா இருக்கட்டும், லைக் இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கும்போது இன்னும் அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல நான் போய் ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, ஆஃப் ஸ்பின் போட்டா அடிக்க தெரியாதுங்கிற மாதிரி அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்லாம் மாறிடுச்சு ப்ரோ. இனிமேலாம் வந்துட்டு லைக் ஃபீல்ட் செட் பண்ணி அவனோட வீக்னஸை பார்த்து எவ்வளவோ அனலிஸ்ட் வந்துருச்சு. இது நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா இந்த அவங்க ஆஃப் ஸ்பின்னருக்கு வீக் அப்படி கிடையாது, நல்ல ஆஃப் ஸ்பின்னர் போடுற நல்ல பாலுக்கு வீக்னஸ் இருக்கும். அப்படி பண்ணாம பேரு இந்த முன்னாடி நான் இப்ப சொன்னதான் எக்ஸாம்ல வரதான் ஞாபகம் வருது. நம்ம படிச்சதுக்கு எதுவுமே வரலன்னா அந்த கொஸ்டினையே வச்சு ஆஃப் ஸ்பின்னர் இஸ் கால்டு தி ஆஃப் ஸ்பின்னர், இட் இஸ் நோன் அஸ் ஆஃப் ஸ்பின்னர், இட் வில் கெட் அவுட் டு ஆஃப் ஸ்பின்னர்னு அந்த ஆஃப் ஸ்பின்னரை மட்டும் வச்சு மொத்தத்தையும் கவர் பண்ணுறோம்னு நினைச்சிட்டாங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி லைக் என்ன சிம்பிள் லாஜிக்னா ஆஃப் ஸ்பின்னர் குத்தி இன்டு த பாடி வரும். லைக் இப்போ லெக் ஸ்பின்னரோ இல்லை லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னரோ போட்டோ அவுட் அவே போகும். ஸோ அடிக்கிறது ஈஸி, வித் ஸ்பின் அடிக்கிறது ஈஸி அப்படிம்பாங்க. ஆஃப் ஸ்பின் குத்தி இன்டு த பாடி வரதுனால அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்டு த பாடி வருதுன்னா இப்போ அவர் ஆக்சுவலா ஒரு பால் வந்துட்டு நவுந்து போயிட்டு டிஃபென்ஸ் வைப்பாரு. கிருஷ்ணபா கௌதம் பால அவர் சொல்லுவாரு, நான் வந்துட்டு அங்க இன்சைட் அவுட் அடிக்க பார்த்தேன் பட் மீட் ஆகல அப்படிம்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்துட்டு டீம் கோச்சு, டெக்னிக்கல் கோச்சுன்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது லைக் ஓகே இவனுக்கு ஒரு ஃபீல்ட் செட் பண்ணுவோம், இவனுக்கு இப்படி வச்சு இங்க வச்சு அவனை இது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இதுக்கே போகாம எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரெடிஷ்னல் வேக்கு போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு லைக் யூ வில் கோ டவுன். இந்த மேட்ச் பத்தி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போவேனா, ஏன்னா சுத்தமா இல்ல. நம்ம 15 மினிட்ஸ் முடிக்கலாம்னு நினைச்சோம், 20 மினிட்ஸ் ஆக போகுது. ரேவந்த் சொல்ற, நீங்க ஏதாவது பினிஷிங் தாட் சொல்லணும்னா சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப டீப் வேணாம், ஏன்னா இதுல அவங்களுக்கு பாயிண்ட் 2 கேதரே கிடையாது. ஸோ பேசியும் பிரயோஜனம் இல்லை. அவங்களோட டோர்னமெண்ட் முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது எல்எஸ்ஜியோட. அவ்வளவுதான் ப்ரோ, என்னோட பாயிண்ட் அவ்வளவுதான். பெட்டரா பண்ணிருக்கலாம், பட் அவங்க இன்டென்ட்டே காட்டல, அவ்வளவுதான். ரேவந்த், டோர்னமெண்ட் ஆரம்பத்துல இருந்தே மிடில் இருந்து அவங்க பேட்டிங்கும் பெரிய கன்சிஸ்டண்டா ருத்ராஜ் கேக்வாட் மாதிரியோ இல்லை தூபே மாதிரியோ ஆர்டர் பிளேயர்ஸும் அவங்க இல்லை. ப்ளஸ் பவுலிங்கும் வந்து இருந்த 1-2 பிளேயர்ஸ் உட்கார தான் வச்சுட்டு இருக்காங்க. மேட் ஹென்ரியும் உட்கார வைக்கிறாங்க, ஷமா ஜோசஃபையும் உட்கார வைக்கிறாங்க, சித்தார்த் மணிமாறனையும் உட்கார வைக்கிறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணி பார்த்தா தான் அட்லீஸ்ட் ஓகே. அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னா அவங்க கிவ் அப் கொடுக்கலாம். எதுவுமே பண்ணாமல் நான் இப்படியே தான் விளையாடுவோம், யாஷ் தாக்கூரே வச்சு தான் விளையாடுவோம், இல்லை வந்து சேஞ்சஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா புரியவே இல்லை. இன்னைக்கு ஷமா ஜோசப், நவீன் உலாக் மாதிரிலாம் வந்திருந்தா கூட நல்லா போட்டிருக்கலாம். நவீன் உலாக் ஃபர்ஸ்ட் ஓவர் 23 ரன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவங்க அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர், ஆர்ஆர் இவங்க 4 பேர் தான் 2018 வந்தது அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஏன்னா பிளேஸ் பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. ஆனால்
இந்த 4 டீம் தான் 2018 வந்தாங்க. அதே 4 டீம் தான் இப்போ மட்டும் போதுமா தோணுது. ஓகே, நாளைக்கு மேட்ச் போயிடலாமா?